ஹாய், நம்ம இந்த வீடியோவில் கொல்லிமலை 2 days and 1 night தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் திருச்செங்கோட்லேருந்து எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஷார்ட் வீடியோ தான், ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் திருச்செங்கோட்லேருந்து கிளம்பும் போதிலே பைக் பஞ்சர். ஸோ பைக் பஞ்சர்னால் ஓட்டிட்டு திருச்செங்கோட்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருந்தோம். ஸோ அவங்க கூட ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாமக்கல் கிளம்பிட்டோம். நாமக்கல் டைமிங்ஸ் நாங்கள் 12 o'clock பஸ் தான் வந்து தான் பிடிச்சோம். 12:15 போல் வந்துச்சு ஏதோ. ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போதில் 1 hour ஸ்டாப் மலையடி இடத்துல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ நாங்கள் அப்ஹில் போக ஆரம்பிச்சிட்டோம். அது 2 hours போச்சு. இது மேப்பு உங்களை ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்து செம்மேடுன்னு ஒரு ஏரியாவில் இறங்கணும். அதுதான் டவுன் மாதிரி அங்கே இருக்கிறதுல. ஸோ செம்மேட்டில் போகும்போதுலே நாங்கள் 4-5 கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருந்துச்சு. 3 kilometers தான். ஸோ நடந்தே போயிட்டோம். நாங்கள் சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கே இருந்து நடந்து வரவே எங்களுக்கு 7 போல் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். 7 to 8 ஆகிட்டு. ஸோ வரும்போது நாங்கள் அங்கே பக்கத்தில் நிறைய கடை இருந்துச்சு. அங்கே சாப்பாடுனா வாங்கிட்டு தான் நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட் தங்கியிருந்தோம். ரிசார்ட்டோட ப்ரைஸ் வந்து 2500 கிட்ட ரேஞ்ச் வந்துச்சு 1 per day. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் 8 o'clock போல் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் ரிசார்ட்டில். அங்கேயே சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில் மித்தடம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே அங்கே லோக்கல்கிட்ட கேட்டு நம்ம ஒரு 1 dayக்கு வண்டி ஈக்கோவை பிடிச்சிருந்தோம். ஸோ 2500 அது ரேட் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போனதே ஆகாய கங்கை தான் போனோம். செம்மையாக இருந்துச்சு. லொக்கேஷன்லாம் நடக்கிறது தான் முடியல. இறங்கும் போதில் கூட கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஏறும் போதில் சுத்தமாக முடியல. எல்லாரும் செம்ம டயர்டு வேறு. நல்ல ஆட்டத்தை போட்டதுக்கு முடியவே முடியல. நாங்களே கஷ்டப்பட்டு தவண்டு பண்ணோம். அங்கே ஜூஸ் ஷாப்பு, டீ கடை இருக்கும், சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த சூப் கொடுப்பாங்க. அங்கே சூப்பராக இருந்துச்சு சூப்பு. தென் நாங்கள் போனது மாசி பெரியசாமி கோயில் தான் போனோம். அதுவும் ட்ரெக்கிங் மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இங்கே போயிட்டு வந்தது கால்லாம் சரியான வழி. அடுத்து அங்கே ஏறுறதுக்கு முடியலை நாங்கள். ஆனால் ஓல்டு பீப்புள்னால் கூட செமையாக இருந்தாங்க. எங்களால் முடியல. பார்க்க அசிங்கமாக இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்டு ஏறி மேலே போய் வியூ பார்த்தா அது ஒரு வியூ செமையாக இருந்துச்சு. நான் இது மஸ்ட் விசிட்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக போனோம். எல்லோரும் போனோம். அடுத்து அங்கே கேஷ் கொண்டு போங்க. ஏன்னா ஜிபே அங்கே எதுவும் எடுக்கிற மாதிரி தெரில. ஸோ கேஷ் கேரி பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு போட் ஹவுஸ் போகலான்னு சொல்லி போட் ஹவுஸ் போனோம். போட் ஹவுஸ் போகும்போதில் அதுவும் 50 rupees அங்கே சார்ஜ் பண்ணாங்க போட் ஹவுஸில். ஸோ சிம்பிளாக இருந்துச்சு. தென் அங்கே இருந்து பக்கத்தில் போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்துட்டு நாங்கள் ஒரு 4:15 போல் பஸ்ஸுக்கு ஏறிட்டோம். நாமக்கல் பஸ்ஸு. ஸோ அதுவும் செம்மேட்டில் இருந்தால் ஏறணும். ஸோ அங்கே வரும்போதில் சரி க்ரௌடு. ஸோ ஸ்டாண்டிங்கில் தான் வந்துச்சு. மலையடி வர வந்து கீழே தான் உட்காந்தோம். அடுத்து அங்கேருந்து பார்த்துட்டு நாமக்கல் வந்து சேர்ந்துட்டோம். நாமக்கல் வந்து எல்லோரும் ஏரியாவுக்கு போயிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.